தாத்தா தாத்தா. விஜய் எங்கப்பா இருக்க? வீட்டுல தான் தாத்தா இருக்கேன். என்ன விஷயம் தாத்தா? பத்திரமா இருக்கேல்லப்பா? இருக்கேன் தாத்தா. ஏன் போலீஸ் ஏதாச்சும் வீட்டுக்கு வந்தாங்களா? ஆமாடா, வீடெல்லாம் ஒரு இடம் விடாம செக் பண்ணிட்டு போனாங்கப்பா. போனெல்லாம் வாங்கி செக் பண்ணாங்க. தாத்தா புது போனையும்? இல்ல எப்பவும் யூஸ் பண்ற போனை தான் கையில வச்சிருந்தேன். அதான் வாங்கி செக் பண்ணிட்டு விஜய் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியாம இருக்காது, நீங்க சொல்லுங்க, இல்லன்னா பெரிய பிரச்சனை ஆயிடுன்னு மிரட்ட மாதிரி சொல்லிட்டு போறாங்கப்பா. தாத்தா நான் வேணா பேசாம ஸ்டேஷனுக்கு போயிடவா? நானும் லாயர்ட்ட மறுபடியும் பேசினேப்பா. அந்த பொண்ணு சட்டுன்னு மாடியில இருந்து குதிச்சப்போ நீ ஸ்பாட்ல இருந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களா? என்ன தாத்தா சொல்றீங்க? இப்படி எல்லாம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன ப்ரூஃப் இருக்கு? தாத்தா பேசாம நான் ஸ்டேஷனுக்கே போய் பாக்குறேன். பசுபதி தான் தள்ளி விட்டான்னு நான் போய் சொல்றேன். ஆதாரம் கேட்பாங்களேப்பா, நீ என்ன பண்ணுவ? அந்த பொண்ணு ஒன்னதான் காரணமா சொல்லி தற்கொலை பண்ணிக்குவேன்னு மீடியா முன்னாடி சொல்லிருக்கா. இப்ப அதை வச்சுதான் அவங்க கேஸ் ஸ்ட்ராங்கா பண்ணிருக்காங்க. ஸ்டேஷன்ல அவங்க பண்ண டிராமா எல்லாமே போலீஸ்க்கு தெரியும் தாத்தா. அப்படி இருந்தா அவங்க கொடுக்கிற கம்ப்ளைண்ட் எப்படி விசாரிக்காம அப்படியே எடுக்கிறாங்க? அந்த பொண்ணு இப்ப உசுருக்கு போராடிட்டு இருக்கால, அதுல எல்லாமே அடிபட்டுரும். போலீஸ் பேரும் கெட்டு போயிருன்னு யோசிச்சு அவங்களும் முறையா நடவடிக்கை எடுக்க தான் பாப்பாங்க.